Hi students, welcome back to Padida. So quarterly exam கிட்ட வந்தாச்சு, but still பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி பிளான் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பரில் அடிச்ச மாதிரி அப்படியே வரும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸி ஆக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம இங்கிலீஷ்க்கு நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம 90 மேலே ஸ்கோர் பண்ணலாம், 100க்கு 90க்கு 80+ மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இதோட பிடிஎஃப் ஃபைல் நம்ம ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டேன், அது போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஜென்ரலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் லாஸ்ட்டாக தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே 1 மார்க்ஸ்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இங்கிலீஷில் சூஸ் 20 மார்க்ஸ் இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆன்சர்ஸோட வீடியோ போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சின்னம்ஸ், ஆன்டனம்ஸ், லெசன் வைஸ் 3 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், homophones, compound word, prefix, suffix, question tag, phrasal verb, expansion, idiom, sentence, suitable tense forms, preposition, models, quasi model இல்ல semi model அப்படின்னு சொல்லிட்டு correct linker. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினா 20 மார்க்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி ஆன்சர்ஸோட வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த செக்ஷன் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க் செக்ஷன் 9 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். இதில் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ப்ராப் ஈஸியாக இருக்கும். இதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம போட்ட வீடியோவில் தான் பப்ளிக் எக்ஸாம்க்கே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர். ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்ஸ் இது ஓனதான் நீங்கள் அட்டன் பண்ணணும். டிஸ்கிரைபிங் ப்ராசஸ்க்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் பை சார்ட், இந்த பை சார்ட்லாம் ஓனதான் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4லேருந்து நம்ம 3 எதாவது அட்டன் பண்ணுறோம், 3 வந்துடும் கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஸோ கம்ப்ளீட் த ப்ராப் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். நம்ம சேனல் போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைபிங் ப்ராசஸும் ஓனாக எழுதலாம், பட் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் போய் பார்த்துக்கோங்க. மீதி 2த்துல நீங்களா ஓனாக எழுத வேண்டியதான். ஸோ 9 மார்க் செக்ஷன் ஈஸியாக நம்ம வந்து 9 மார்க் இந்த செக்ஷனில் வாங்கிடலாம். இதுக்கு அடுத்து பார்ட் 4 போயிடுங்க. இருக்கிறதுலே மார்க் அதிகமான செக்ஷன் பார்ட் 4 தான், 35 மார்க்ஸ். இதில் நீங்கள் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுன்னா ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப் கொஸ்டின், சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் கொஸ்டின். இந்த பேராகிராஃப் கொஸ்டினுக்கும் வந்து நம்ம ஆன்சர்ஸோட வீடியோ போட்டிருக்கோம். ஈஸியாக இருக்கும். நம்ம டைட்டில், ஆத்தர், தீமு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்டென்ஸ் எழுதணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக மாரல் அந்த மாதிரி எதாவது எழுதி விட்டா 4 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலும் அவைலபிள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டேன். ஆன்சர்ஸோட நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது பேராகிராஃப் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு, அதுவும் லிங்க் நம்ம வெப்சைட்லேயே வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன். 1 மார்க்ஸோட 1 மார்க்ஸ் வீடியோ டியூட்டோரியல் போட்டிருக்கேன், ப்ளஸ் பேராகிராஃப் கொஸ்டின் வீடியோ டியூட்டோரியல் நம்ம வந்து வெப்சைட்லேயே போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்று வெப்சைட் போய்ட்டும் அந்த லிங்க்லாம் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் யூடியூப்லேயே பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ பேராகிராஃப் கொஸ்டின் 15 மார்க்ஸ், ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு 3 லெசன் இருக்குன்னா அதில் 2 லெசன்ஸ் படிக்க போதும், அதுலேருந்தே வந்துடும். நெக்ஸ்ட் நோட் மேக்கிங் இல்லை சம்மரி ரைட்டிங். சம்மரி ரைட்டிங் ஈஸியாக இருக்கும். ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட்னு போட்டு எழுதும், இது ஈஸி தான், 5 மார்க்கு. நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் நம்ம வீடியோவில் ஃபார்மேட் போட்டிருப்பேன், எப்படி எந்த ஃபார்மேட் தான் இம்பார்ட்டன்ட்டு, ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ஃபார்மல் லெட்டர் மெயினாக பார்த்துக்கோங்க. கண்டென்ட் வந்து கொடுத்த கொஸ்டின் பார்த்து ஒரு 3 லைன் 4 லைனுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 4 மார்க் 5 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஸ்பாட் எரர், இதுவும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 5 மார்க். ஒன்று ஸ்பாட் எரர் கேட்பாங்க, இல்லை ஐடென்டிஃபை த ஃபீல்ட்ஸ், 2த்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன். இந்த 1 மார்க் பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் அவங்களே கேட்பாங்க. எக்ஸாம்பிள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது இல்லைன்னா அதுலேயே வந்து கிராமர் பார்ட் எல்லாமே ஆப்ஷனோடு தான் வரும். ஸோ இந்த செக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஈஸியாக 35 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு அடுத்தது கொஸ்டின் ஆன்சர்ஸ் 20 மார்க் தான். ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம். ஸோ போய்டிக் லைனு 8 மார்க்ஸு, 3 லெசன் இருக்குன்னா 2 லெசன் உருப்படியாக பார்த்துக்கோங்க, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 4 அட்டன் பண்ணோம். நெக்ஸ்ட் இஆர்சி 6 மார்க்ஸு, நம்ம 2 அட்டன் பண்ணோம். இஆர்சி கூட ஜென்ரலாக இஆர்சி ஒன்று இருக்குது, காமனாக எது கொடுத்தாலும் ஒரே மாதிரி எழுதுற மாதிரி இருக்குது. அது நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், டைம் இருக்கும்போது பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிக்கிறது நல்லது, படிச்சுக்கலாம். இஆர்சி வந்து 6 மார்க்ஸ், ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் 6 மார்க்ஸ் தான். ஸோ டோட்டலாக ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த 20 மார்க்ஸ் தான் முக்கால்வாசி ஸ்கூலில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணால் இங்கிலீஷில் நல்ல மார்க் வாங்க முடியும். தமிழ்லையும் அதே மாதிரி தான். கொஸ்டின் ஆன்சர்ஸ் தவிர நிறைய கிராமர் பார்ட்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தமிழ் கிராமரும் நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம், 1 மார்க்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கிராமர் பார்ட்டு. கிராமரில் டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. இதில் 5 டைப் இருக்கும். ஒரு டைப் கொடுத்த கொஸ்டின் எந்த டைப்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இதில் கிராமரில் எது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா பிகின் வித் வேர் இல்லை ஹேட் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிஷனல் கிளாஸு ஈஸியாக இருக்கும். இது
இது எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இந்த 4 பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம 3 அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த 3 ஈஸியாக இருக்குன்னா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு, பிகின் வித் வேர் இல்லை ஹேடு, இந்த ரெண்டுத்துலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், எது தெரியுதோ அது எழுதிக்கலாம். ஓகேவா? இதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக நம்ம வெப்சைட்டோட லிங்க் தரேன், அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஸ்டடி பிளான் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த இதுவே வந்து பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும், நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்றது. அது இல்லாமல் பேராகிராஃப் கொஸ்டின் பிடிஎஃப் வச்சுருக்கேன். அது இல்லாமல் கீழே வீடியோ டியூட்டோரியல்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ கிராமர்னு ஒன்று இருக்கும், அந்த கிராமர் கிளிக் பண்ணிங்கன்னா கிராமர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். பேராகிராஃப் கொஸ்டின் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணால் பேராகிராஃப் கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாகிடும். அட் ப்ரெசென்ட் இங்கிலீஷ் பண்ணியிருக்கேன், மற்ற சப்ஜெக்ட்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட், ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன், பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக 1 by 1 அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாகனா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் லைக்கு கமெண்ட்னு பண்ணால் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.